Good morning to all. Respected Chief Guest, Dr. Benita, Anuradha Madam, Sindhu Madam, and Mr. Praveen, Dr. Praveen, the coordinator of the program. Very first time, எல்லாரையும் ஒன்றா பார்க்குறேன், ரெண்டாவது டைம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். நான் அந்த இன்ட்ரொடக்ஷன் செஷனில் பார்த்தேன், ரெண்டாவது முறை பார்க்குறோம். உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸில் ஒய் திஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, காரணம் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நேற்று உங்களுக்கு இந்த கேஸ் ஸ்டடி டிஸ்கஷன் முடிஞ்சது. அதில் என்னுடைய கிளாஸ் ரூமில் போய் பார்த்தேன். ஸோ பிபிஏல ஒரு 25 பேர் என்னமோ என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ரிவ்யூ போட்டிருக்கீங்க. பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் ஒரு 15 பேர் என்னமோ தான் இருந்துச்சு. பிபிஏ சிஏல ஐ திங்க் எனக்கு அது ரிவ்யூ வரல. ஒருவேளை நீங்களாம் கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஒன்ஸ் கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா பிரவீன் சார் ரிவ்யூ போட்டுட்டு ரூம் விட்டு வெளியே போகலாம், கிளாஸ் ரூமில் போட்டுட்டு வெளியே போகலாம். இந்த வெரி ஐடியா அப்படி என்னன்னா, இன்றைக்கு இந்தியாவோட மக்கள் தொகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 142 கோடி. 2050 we are expecting 170. ஸோ இன்னொரு 26 வருஷத்தில் நாம் ஒரு 30 கோடி பேர் என்ன சேர்த்துருவோம். ஏற்கனவே இந்தியாவில் லாஸ்ட் எக்கனாமிக் சர்வேலாம் பார்த்துருப்பீங்க. தான் பட்ஜெட் என்ன இது சப்மிட் ஆகிருக்குது. அது என்ன ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா 17.5% அன்எம்ப்ளாய்மெண்ட். ஆக்சுவலாக 10 இருந்தது, 17 ஆயிடுச்சு. டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷனில் 24 to 50 வயசுக்குள்ளே இருக்கிறவனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் 30%. ஸோ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னா, அந்த வயசு குரூப்பில் 30% மக்கள் தொகை இருக்கிறது. அதில் 17.5% என்ன கிடையாது, வேலை வாய்ப்பு இல்லை. அப்போ 30%னா 130 டோட்டல் நம்பரால் பெருக்கி நாம் 17.5% பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அரவுண்டு ஒரு 10-15 கோடி பேருக்கு வேலை கிடையாது. ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தோம். என்ன மீம்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, யார் சக்சீட் பண்ணுறா. ரீசெண்டாக குரூப் 1 எக்ஸாமினேஷன் முடிஞ்சது. அது முடிஞ்ச அடுத்த நாள் பேப்பரில் நியூஸு, மொத்தம் 90 போஸ்ட்டு குரூப் 1 சர்வீஸுக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் எழுதியிருக்கிறாங்க. அதில் குரூப் 1ல் ஃபஸ்ட் லெவல் முடிஞ்சு செகண்ட் லெவல் போகிறவனுக்கு கண்டிஷன் போடுறான், ஒரு போஸ்ட்டுக்கு 1717 பேர். அப்போ இருக்கு இங்கே என்ன ஆகுதுன்னா, அறிவாளிகள் நிறையா ஆகிட்டு இருக்கிறோம். அறிவாளிகள் நிறையா இருக்கிற காரணத்தினால நிறைய காம்படிஷன் வருது. அப்போ இந்த அறிவாளிகளில் நமக்கான இடத்த, நமக்கான நேரத்தை, நமக்கான தொழிலை நாம் செலக்ட் பண்ணணும்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நான் இருக்கிறேன், பெனிட்டா மேம் இருக்கிறாங்க, செந்தில் சார் இருக்கிறாரு. 3 பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணோம்னா இங்கே யாருனால் ஒரு வேலையை சக்ஸஸாக பண்ண முடியுமோ, இந்த 3 பேரில் யார் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அதிகமாக திங்க் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு குறிப்பிட்ட வேலைன்னு வச்சுக்கலாமே நாம், அதை அவங்களால என்ன பண்ண முடியும், ஈஸியாக முடிக்க முடியும். அந்த ஸ்மார்ட்டுக்கு என்ன தேவைன்னா தகவல். அந்த தகவல் நிறையா நம்மக்கிட்ட வரும்போது அந்த தகவலை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து நீங்கள் வின் பண்ணுறதும் லூஸ் பண்ணுறது இருக்குது. அப்போ இங்கே ஆர்விஎஸ் காலேஜில் இந்த ஃபஸ்ட் இயர் பிபிஏக்கு என்ன கொடுக்குறோன்னு சொன்னீங்கன்னா அந்த தகவலை கொடுக்குறோம். நீங்கள் முதல்ல கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன கவர்மெண்ட் ஜாப் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது, தமிழ்நாட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டான டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத ஒரு 4 தளத்தில் சொல்கிறோம். முதல்ல நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு ஸ்டாஃப் உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் அறிமுகப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது அது ரிலேட்டடான ஒரு கேஸ், அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறாங்க.
மூணாவது, அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கின்ற ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்றோம், அவங்க உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நாலாவது, உங்களை இங்கேருந்து அங்கே என்னென்ன பண்ணோம் எடுத்துகிட்டு போகிறோம், அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு உங்களை என்ன கூட்டிகிட்டு போய் சைட் விசிட் நாம் என்ன பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணுறோம். இது எல்லாமே எதுக்குன்னா, மற்றவனை காட்டிலும் உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுக்கணுங்கிறதுக்காக செய்யப்படுகின்ற ஒரு விஷயம். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா மைலேஜ் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொடுக்குறது எங்களோட கடமை, எடுத்துக்கிட்டு அதை சரியாக செய்கிறது உங்களுடைய கடமை. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா செஞ்சிட்டிங்களாங்கிறது எங்கே தெரியும்னா, அந்த ரிவ்யூவில் தான் எங்களுக்கு தெரியும். அதனால் ரிவ்யூவை கரெக்டாக என்ன பண்ணுங்கள், செய்யுங்க. கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். கிளாஸ் அட்டன் பண்ணும்போது வெறும் கையோடு வராத, நோட்டு பேனெல்லாம் கொண்டு வான்னு அநேகமாக உங்கள் டீச்சர் சொல்லியிருப்பாங்க. பட் சொன்னதுக்கப்புறமாவும் சில பேர் என்ன பண்ணியிருக்கிறோம், நோட்டு பேன் இல்லாமல் வந்திருக்கிறோம். ஸோ எல்லாருமே அப்படியே டேரெக்டாக அப்படி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க போல். கேட்டோன்னா அப்படியே காதுக்குள்ளே போயிடும்னு நினைக்கிறேன், இல்லை பார்த்தோன்னா அப்படியே உள்ளுக்குள்ளே புகுறணும். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து ஏஏ டெக்னாலஜி எப்படி டெவலப் ஆகுதுங்கிற சொல்கிறாங்க. ஏஏ டேட்டா சயின்ஸ் எப்படா ரிலேட் ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்ம ஜீன் ஜென்ரேட் ஆகிருக்குன்னா ஆரம்ப காலத்தொட்டு, அது பலாயிரம் வருஷங்களுக்கு நம்ம இந்த நியாண்டர்தாலிருந்து மனுஷனாக மாறும்போது ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்ப்போம்னா இமேஜ். அதுக்கப்புறமா அதை கனெக்டிவிட்டி பண்ணுவோம். மூணாவதாக நம்ம என்ன பண்ணுவோம், டெசிஷன் எடுப்போம். அப்போ மனிதன் ஃபஸ்ட்டு பார்க்குறது இமேஜ் தான் பார்க்குறேன். நீங்கள் இங்கே பார்க்கலாம், பட் கேட்டேன்னா இங்கே என்ன பண்ணணும், எழுதுனீங்கன்னா தான் என்ன ஆகும், இன்ட்ராக்ஷன் இருக்கும். எழுதுனதுக்கும் பார்த்ததுக்கும் நம்ம என்ன பண்ண ரிலேட்டிவிட்டி பண்ண முடியும். ஸோ வித் திஸ் I am so happy to introduce Mr. Sendil, Deputy Tahsildar, Residential Deputy Tahsildar of Sulur Taluk. சார் வந்து நானும் அவரும் கிட்டத்தட்ட 1ஆம் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 1ஆம் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே டயத்தில் ட்ராவல் பண்ணோம், ஒரே ஸ்கூலில் படித்தோம், பக்கத்து வீட்டில் இருந்தோம். எங்கள் சொந்த ஊர்லாம் வேறு. திடீர்னு ஒரு நாள் நானும் காணாமல் போயிட்டேன், அவரும் காணாமல் போயிட்டார். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா திடீர்னு பார்த்தா முன்னால் பார்க்குறோம். நீங்கள் ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட் இருக்காது. ஆனால் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரை கூடவே இருந்தவனை உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு இருக்குன்னா, சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், பையனாக இருந்தீங்கன்னா ஒரு பிள்ளைய பார்த்தவொன்னே ஃபஸ்ட் டைம் பிள்ளையாக இருந்தனா பையனை பார்த்தோம் ஓ. அதை தாண்டி நீ பாரு, ஒரு 20 வருஷம் 40 வருஷம் கழித்து உன்னுடைய 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் கூட படித்தவனை பாரு, யூ வில் ஹாவ் தட் பர்டிகுலர் மோர் தென் தட், அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம். நான் இந்த பொசிஷனில் இருக்கிறேன், அவர் வந்து தாசில்தாராக ரெவன்யூக்கு போயிட்டார். சத்தியமாக நாங்களாம் நினச்சி பார்த்ததில்ல அவர் அப்படி ஆவார்னு, நான் இப்படி ஆவேன்னு சொல்லி. எங்களுடைய உயர்ந்தபட்ச அதிகபட்ச சந்தோஷம், நாங்கள் அந்த 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது இருந்துச்சுன்னா, எங்கள் ஊரில் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கரிலாம் வந்துச்சு. அந்த பேக்கரியில் வந்து ஒரு கேக்கு இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த கேக்கெலாம் அப்போல்லாம் எங்களுக்கெல்லாம் பெரிய கனவு. 50 காசு என்னமோ நினைக்கிறேன். அந்த 50 காசுக்கு வீட்டில் சண்டை கட்டி என்ன பண்ணுவோம், வாங்கி சாயந்தரமாக ஒரு 4:30-5 மணிக்கு எங்கள் ஊரில் ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்தில் புது பாலம் கட்டிட்டானுங்க, பழைய பாலம் ஒன்று இருக்கிறதாச்சு. அந்த பழைய பாலத்தில் போய் உட்காந்து என்ன பண்ணுவோம், சாப்பிட்றது தான் அதிகபட்ச சந்தோஷம். அன்றைக்கி இருந்த ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கி இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு முதல்ல கம்பேர் பண்ணுறது தப்பு. பட் இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பாயிண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா, நல்ல நண்பர்களை தேடுங்கள், நல்ல நண்பர்களை தக்க வைத்து கொள்ளுங்கள். நல்ல நண்பர்கள் நம்ம கூடவே இருப்பாங்க. என்னைக்கு நாம் அவங்களுக்கு உதவுவோம், அவங்க நமக்கு என்றைக்கு உதவுவாங்கன்னு தெரியாது. அதையும் தாண்டி எல்லாருக்குமே மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு 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 விஷயம் இருக்கும். அதனால் அதை யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணினா பொண்டாட்டியும் ஷேர் பண்ண முடியாது, பையன்ட்டையும் ஷேர் பண்ண முடியாது, எவன்ட்டையும் ஷேர் பண்ண, ஒரே ஒருத்தன்ட்ட ஷேர் பண்ணலாம், அவன் ஃப்ரெண்டு, அவன் உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தான்னா. அதனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸை தேருங்க. அதனால் கெஸ்ட்டை உங்கள் முன்னால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில் ரொம்ப மகிழ்ச்சி. விஷ் யூ குட் லக். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். சார் பேசினப்போ தான் எனக்கு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்ட ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது இப்போது லைட்டாக ரொம்ப பெரிய கதை நல்ல சின்ன கதை தான். அண்டு ஒரு 2 பேர் மரம் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. கதை கேட்டு மேக்ஸிமம் அது எந்த மரமாக இருந்துட்டு போகுது, நம்மளே கூட வெட்டுறான்னு வச்சுக்கலாம்.
2 பேர் மரம் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் நான் ஸ்டாப்பாக வெட்டிகிட்டே இருக்கிறாரு. ஒருத்தர் மரத்தை வெட்டுறாரு, தென் ஒரு 1/2 hour வெட்டிட்டு ஒரு 10 minutes ரெஸ்ட் எடுக்கிறாரு. மறுபடியும் 1/2 hour வெட்டுறாரு, 10 minutes ரெஸ்ட். ஒருத்தர் கண்டினியூஸாக வெட்டிகிட்டே இருக்கார். யார் அதிகமான மரத்தை வெட்டுவா? ரெஸ்ட் எடுத்து வெட்டுவார். அவர் தான் டைம் கம்மியாக வெட்டிகிட்டு இருக்கிறாரு. அவர் கண்டினியூஸாக வெட்டிட்டுறாரு. இவர் 1/2 hour வெட்டிட்டு 10 minutes ரெஸ்ட் எடுத்துடுறாரு. அவருக்கு எனர்ஜி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த 10 minutesல வந்துட்டு அவர் என்ன பண்ணுறார், உட்காந்து அந்த கோடாரியை ஷார்பன் பண்ணிக்கிறார். அவர் கண்டினியூஸாக வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு, கோடாரி ஷார்பன் பண்ணலை. சார் சொன்னார் இல்லையா, ஹார்ட் ஒர்க் வேறு, ஸ்மார்ட் ஒர்க் வேறு. இவர் பண்ண ஸ்மார்ட் ஒர்க், அவர் பண்ணது ஹார்ட் ஒர்க். வெட்டி தள்ளிக்கிட்டே இருக்கிறது ஹார்ட் ஒர்க். நம்மளை நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்மி. அதுதான் சார் சொன்னார். ஏன்னா இப்போ இருக்கக்கூடியதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து இது பண்ணிக்கணும். இங்கே இருக்கிறல உங்களில் எத்தனை பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு ஒரு ஐடியா இருக்குது? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். மற்ற எல்லாமே வியாபார காந்தங்களாக போக போகிறீங்களா? இவங்க மட்டும்தான் கவர்மெண்ட் வேலை, மற்றெல்லாம் பிஸ்னஸ் மேக்னெட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐஏஎஸ் போஸ்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமாக எப்படி நினைக்கிறீங்க? கஷ்டம். யாருக்காவது ஐஏஎஸ்ன்னு ஆசை இருக்குதா? அப்படி இருந்தால் யாராவது ரைஸ் பண்ணுங்க. ஏன் அப்படியா? ஷார்ட்கட் சொல்லித்தரேன், ஷார்ட்கட் சொல்லித்தரேன். வேணாம்லாம் இல்லை. உங்களுடைய அது ட்ரீம் அப்படின்னா அதை நீங்கள் விட்டுறாதீங்க. ஷார்ட்கட் ஈஸியாக நீங்கள் ஐஏஎஸ் ஆகிடலாம். சரியா? நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஐஏஎஸ்ங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. இவ்வளவு ஏன் நானுமே வந்துட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடாதுனே பிளானில் இருந்தேன். அது ஒரு ஸ்டீரியோ டைப் ஆஃப் ஒர்க் இருக்கும், ஒரு சோராசியம் இருக்காது. ஸோ அது என்னது, அது ஒரு பெரிய வேலையாண்டு. ஒரு கட்டத்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு பிளான் பண்ணேன், அப்ளை பண்ணேன், கவர்மெண்ட் வேலைக்கு வந்துட்டேன். டிஎன்பிஎஸ்சியில் ஃபஸ்ட்டு நான் எழுதின எக்ஸாம் வந்து விஓ எக்ஸாம். நான் எழுதின ஏஜ் வந்துட்டேன்னா உங்களை மாதிரி டிகிரி முடிச்சிட்டோ இல்லை இமீடியட்டாவோ நான் எழுதலை. கிட்டத்தட்ட நான் டிகிரி முடித்த ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் எக்ஸாம் எழுதுனேன். 2010 தான் எக்ஸாம் எழுதினேன். ஃபஸ்ட் எக்ஸாமில் நான் கிளியர் பண்ணிட்டேன், விஓ ஆகிட்டேன். தேங்க்யூ. அந்த விஓ எக்ஸாம் எழுதிட்டு அந்த விஓ அந்த ரிசல்ட்ஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணப்போ குரூப் 2 எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதுவும் நான் கிளியர் பண்ணேன். அதுவும் ஃபஸ்ட்டு தான் எனக்கு குரூப் 2 பொறுத்தவரை. குரூப் 2 வேலைக்கு அந்த குரூப் 2க்கு ஜாயின் பண்ணிட்டப்போ இன்னொரு எக்ஸாம் ஒன்று வந்துச்சு. அப்போ வந்து புதுசாக ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2ஆக பிரிச்சுட்டாங்க. மெயின்ஸ் எக்ஸாம், ப்ரிலிமினரி, மெயின்ஸ்னு பிரிச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் பாஸ் பண்ணது வந்து எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், இன்டர்வியூ அப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது எப்படி தெரிஞ்சுக்கலாமே அது போட்டேன். அதுலேயும் நான் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணேன், மெயின்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணேன். ஏன்னா மெயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன எதுன்னு தெரியல, ஜாப்பில் வந்து முடியல. ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிட்டேன். இது நான் என்னால் ஃபஸ்ட் டைம் பாஸ் பண்ண முடிஞ்சுன்னு சொன்னது நான் என்னுடைய பெருமைக்காக சொல்லலை. என்னால் முடியும்னா டெஃபினட்டாக உங்களாலையும் முடியும். ஏன்னா ரொம்ப பேர் சொல்லுவாங்க, இல்லை இப்போ நீங்கள் கூட சொன்னீங்களா நான் அப்படி நினச்சிருந்தேன், இப்போ இருக்கேன் ஃபேமிலி சுச்சுவேஷன், அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது சாமி. யாரோ ஒருத்தரால் முடியும்னா டெஃபினட்டாக அது நம்மளாலேயும் முடியும். அந்த ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல நாம் நம்மளை நம்பணும், நம்ம ஆயிடுவோம் நம்பணும். நாங்கள் ஒரு 7-8 பேர் சேர்ந்து குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணோம். படிக்கும்போதெல்லாம் அப்படி தான் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு மாடல் எக்ஸாம் எழுதுக்கு போகும்போது பார்த்தோம்னா, நான் வந்து போகும்போது என்னவங்க இந்த மாதிரி எக்ஸாம் எழுத வர்றவங்களாம் வாங்கன்னு போட்டிருக்காங்க, ஒரு விஓஎஸ் ஃபியூச்சர் விஎஸ் வாங்கன்னு போட்டு தான் நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லோரும் இந்த பார்த்து சிரித்தாங்க.
அந்த 7 பேரில் நான் ஒருத்தன் மட்டும் தான் விஓ ஆனேன், மற்ற 6 பேர் பாஸ் ஆகலை. ஏன்னா அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கலாமே. அதுதான் காரணம். முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க, இது நடக்கும்னு நினைங்க, உறுதியாக அது நடக்கும். அடுத்து ஐஏஎஸ்ஆர் இருக்குது ஷார்ட்கட். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையில் ஐஏஎஸ்ங்கிறது இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய ஒரு பரீட்சை. நம்ம யூபிஎஸ்சி எழுதணும், அதுக்கு வந்துட்டு நம்ம இந்திய அளவில் போட்டி போடணும். அதுக்கு பதிலாக வந்துட்டு கொஞ்சம் லேட்டானாலும் நம்ம ஐஏஎஸ் ஆகிடலாம். அதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, தமிழ்நாட்டு அளவுலேயே போட்டி போட்டுக்கலாம். எதுக்கு இந்தியா அளவில் போய் போட்டி போட்டு? டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 இருக்குது, சரிங்களா? அந்த குரூப் 1 எழுதிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டெப்டி கலெக்டர், அடுத்த ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் கலெக்டர் ஆகிடுவீங்க, ஐஏஎஸ் ஆகிடுவீங்க, கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகிடுவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஏஜ் ரொம்ப கம்மி. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஒரு குரூப் 2 எழுதி பாஸ் பண்ணி ரெவென்யூவில் வந்தீங்கன்னா கூட ஒரு 20 வருஷத்தில் நீங்கள் ஐஏஎஸ் ஆவீங்க. குரூப் 1 எழுதி போனீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஐஏஎஸ் ஆகிடுவீங்க. ஸோ நம்மளால் ஐஏஎஸ் ஆக முடியும். இந்தியாவில் போட்டி போட்டு போகிறது டைரெக்டாக நீங்கள் ஐஏஎஸ் வரதை விட குரூப் 1லேயோ குரூப் 2லேயோ போய் கூட ஐஏஎஸ் ஆக முடியும். இன்னும் சொல்ல போனால் அது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கிரவுண்ட் லெவல்லேருந்து போகிறதுனால உங்களுக்கு இன்னும் வந்துட்டு அந்த போஸ்டிங்கை வந்துட்டு ஈஸியாக இது பண்ணக்கூடிய ஒரு சான்சஸ் உண்டு. ஸோ ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எழுத முடியல, நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கோங்க. குரூப் 1 குரூப் 2 இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? ஒரு டிகிரி, அவ்வளவு தான். இந்த டிகிரி வேணும், அந்த டிகிரி வேணும், அவ்வளோ பெர்சன்டேஜ் வேணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கும்போது உங்களோட ப்ரிப்பரேஷனையும் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணணும்? அந்த புக் எடுக்கணும், இந்த புக் எடுக்கணும், ரொம்ப கஷ்டம், அதுவும் கிடையாது. வெறும் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகம் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். 6வதுலேருந்து 10வது, நம்ம 6வது படிக்கும்போது 6வது இருக்கிற பாடங்கள் கஷ்டம். ஆனால் நீங்கள் 10வது படிக்கும்போது 6வது பாடம் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. அப்போது இப்போ நமக்கு 6லேருந்து 10 வரைக்கும் எதுவுமே கஷ்டமாக இருக்காது. அந்த வயசில் நமக்கு அது கஷ்டமாக இருக்கும், இப்போ அது நமக்கு ஈஸி. அதனால் இது பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. சார் சொல்லும்போது கூட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு இத்தனை பேர் கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு. பேப்பரில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி 1500 போஸ்ட்டுக்கு 13 லட்சம் பேர் எழுதினார்கள். 13 லட்சம் பேர் எழுதியிருப்பானுவோம், அதெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பானுங்க. சாருக்கு தெரியும். அட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் அட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலுக்கு 12 பேர். போன யூபிஎஸ்சி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலில் 12 பேருமே வரல. ஒரு ஹாலில் ஒருத்தர் மட்டும் வந்து உட்காந்துருந்தார். இவங்க போடக்கூடியது அந்த 13 லட்சம் 15 லட்சங்கிறது அப்ளிகேஷன் போட்டவங்க. எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னா வரதே கிடையாது. சும்மா அப்ளிகேஷனை போட்டு இப்போ நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த எக்ஸாம் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு வீட்டில் சொல்லிட்டு படத்துக்கெலாம் போவோம் இல்லையா, அது மாதிரி குரூப்பு தான் அவங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கும். அதில் ஃபில்ட்ரு பண்ணினாலே கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் அங்கேயே ஓடி போயிடும். சரியாக அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் ஜெயிப்பேன், ஜெயிக்கணும் அப்படின்னு போகிறவங்க அதிகமாக போனால் ஒரு 10,000 பேர் இருப்பான். அந்த 10,000ல் 1500 பேர் உள்ளே வர போகிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு 13 லட்சம் பேரும் நம்ம போட்டி போடலை, அந்த 10,000 பேரில் தான் நம்ம போட்டியை போட போகிறோம். அந்த 1500 போஸ்ட், இதுதான் ஆக்சுவலாக கான்செப்ட். ஸோ இது வந்துட்டு ஜென்ரலாக சொல்லிட்டேன். அடுத்து எனக்கு என்ன சொன்னால் ரெவென்யூ பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நாம் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எப்போ எதுக்கு எடுத்தாலும் நம்ம போகக்கூடியது. ஒரு குழந்தை பிறந்ததுன்னு அதுக்கு நமக்கு உடனே என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குவோம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். குழந்தை பிறந்துடுச்சு, அடுத்து வந்து அது ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். உடனே அதுக்கு நேட்டிவிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நேட்டிவிட்டி கம்யூனிட்டி கொடுக்குறது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ஸ்கூலில் சேர்த்தாச்சு, அவங்க படிச்சுட்டு வராங்க, ஸ்காலர்ஷிப் வேணும், அதுக்கு ரெஃபரன்ஸுக்கு வந்துட்டு இன்கம் சர்டிஃபிகேட் வேணும், அதுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். முடித்தாச்சு, 12th முடிச்சாச்சு, கிராஜுவேஷன் போகிறீங்க, ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வரும். அது முடித்தாச்சு, அடுத்து கல்யாணம் பண்ண போகிறீங்க, இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜா அப்படின்றது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். மேரேஜ் முடிஞ்சது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் லைஃப் அப்படியே போயிட்டுருக்க, வேறு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு லேண்டு வாங்குறீங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி ஆகணும். இடம் வாங்கிடுவீங்க, அதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் டாக்குமெண்ட் போட்டாச்சுன்னா கூட உங்களுடைய பேரில் அந்த பட்டா இருக்கா அப்படிங்கிறதுக்கு வாங்கி தான் ஆகணும். அடுத்து அப்புறம் உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையானது ஓபிசி அதுன்னா அதுக்கு நீங்கள் ரெவென்யூ வந்து ஆகணும். கடைசியாக செத்தாச்சுன்னா டெத் சர்டிஃபிகேட்டுக்கு ரெவென்யூ வந்து ஆகும்.
பிறந்ததுலேருந்து பெர்த் சர்டிஃபிகேட்லேருந்து கடைசியாக டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் நீங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை கிராஸ் பண்ணாமல் ஒருத்தருமே இருக்க முடியாது. இந்த வேலை எல்லாமே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி வந்து அந்த குரூப் 1 அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் டெப்டி கலெக்டர் ரேங்கில் வருவீங்க. குரூப் 2 அப்படின்னா அசிஸ்டன்ஸ் அதாவது சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் ரேங்கில் வருவீங்க. குரூப் 4 அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த ரேங்கில் வருவீங்க. இப்போ நான் வந்து குரூப் 2 வந்துட்டு ஜாயின் பண்ணேன். குரூப் 2 வந்து அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறோம், எனக்கு தெரியாது. டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறோம், எழுதி முடிச்சோன்னே உள்ளே போயிடுவோம், அப்புறம் வரிசையாக ப்ரொமோஷன். ஆனால் அப்படி கிடையாது. உள்ளே வந்தோன்னா ஒரு 11 எக்ஸாம் இருக்குது. அந்த 11 எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் நான் அடுத்த ப்ரொமோஷனுக்கு எலிஜிபிளே ஆக முடியும். அதுவும் பெரிய கஷ்டமான விஷயம் எக்ஸாம்லாம் கிடையாது, புக்கு பார்த்து எழுதுறது தான். ஆனால் புக்கை தேடி பார்த்து எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த புக்கை ஒரு தடவையாவது போயிருந்தோம்னா, அல்லது ஜஸ்ட் ஏதோ பெரட்டியாக பார்த்து தான் இந்த கொஸ்டினுக்கு எங்கே ஆன்சர் இருக்குன்னு தெரியும், அல்லது இது எந்த சப்ஜெக்டில் வருதுன்னாச்சும் போய் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதுவும் ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காது. சில பேர்லாம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணவங்களாம் இருக்காங்க, கிளியர் பண்ணாமல் ரிட்டர்ன் ஆனவங்களும் இருக்காங்க. நான் முதல்ல சொன்னது அதுதான். எல்லாமே நம்முடைய இன்ட்ரெஸ்ட், நம்முடைய அந்த என்ன சொல்கிறது ஸ்பிரிட், அந்த நாம் எப்படி பண்ண போகிறோன்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இது தான். சும்மா போய் நானும் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன ரிசல்ட்டு கிடைக்கும் அதுதான் கிடைக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் எக்ஸாம் போட்டிருப்பாங்க, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இல்லைப்பா போய் எழுதுவோம், கிடைச்சா கிடைக்கட்டும். ஃப்ளூக்கில் எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்காது. வேலை மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமும் நமக்கு லக்கில் கிடைக்கவே கிடைக்காது, நம்ம அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணாத வரைக்கும். வேறு உங்களுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பற்றி ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கேளு. ரொம்ப முக்கியமாக வந்து நான் பின்னாடி பேக் பெஞ்சிலேருந்து ரொம்ப கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் பேக் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன், அங்கேருந்து தான் கேள்வி கேட்டே இருப்பேன். நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இதான் சொன்னேன், கூச்சப்படாதீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா நமக்கும் மற்றவங்களுக்கும் அந்த இப்போது சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, அந்தந்த பெரிய சென்னையில் இருக்கிற பையங்களாம் கேம்பஸ் இன்டர்வியூவில் போகிறாங்க அப்படின்னு. கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய அகாடமிக்கு வந்துட்டு மிகவும் குறைந்த பங்கு தான். நீங்கள் அந்த இன்டர்வியூ அவங்கக்கிட்ட ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன கான்ஃபிடன்ஸ் லெவலில் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க, ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ நீங்கள் இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய பலமாக இருக்கணும். சரி, யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாம்னு யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கிறத நம்ம காத்திருக்க வேணாம், நம்மளே ஆரம்பிச்சிக்கலாம். யாராவது ஒருத்தர் ஆரம்பிங்க. பசங்களே கேட்கல, நாங்கள் என்ன கேட்க போகிறோம்? பொண்ணுங்க தான் எப்பயும் கேட்பாங்க, கேட்கட்டுன்னு பசங்க. இனி நானே சொல்லிடுவா, ஊதா சட்டை, கருப்பு சட்டை, வெள்ளை சட்டைன்னு. சார் இப்போ சர்டிஃபிகேட் பற்றி சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக நான் 10th சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கேன். சார் சொன்னார் இல்லையா ஆஃபீஸில், இது பொதுவாக இது எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறதுனா நம்முடைய ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட நாங்கள் சொல்லக்கூடிய நிறைய சப்ஜெக்டுகள் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லா ஆஃபீஸ்லேயுமே இருக்கக்கூடிய அந்த வேலை பார்க்குறக்கு இருக்கிறோம் இல்லையா, நாங்கள் வந்து எப்படின்னா பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இந்த மக்கள் தொகைக்கு என்ன அளவுக்கு ஆள் தேவையோ அந்த அளவு ஆளை தான் வச்சுருக்கிறோம். அப்போ இருந்ததுக்கு வேணால் மக்கள் தொகைக்கு எவ்வளோ பெட்டிஷன் வரும், எவ்வளோ தேவைகள் வரும், அதை நிறைவேற்றுறதுக்கு இவ்வளோ பேர் போதும் டிசைன் பண்ணி வச்சுருந்தோம், அது மட்டும்தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு எவ்வளோ வருது அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு முகாம் நடத்தினோம், அந்த முகாமில் வந்துட்டு 5000 அப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அந்த 5000 அப்ளிகேஷன்ஸை நான் ஆன்லைனில் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். அதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்க, அன்றைக்கி முகாமிலேருந்து அன்றைக்கி நைட்டே முடிக்கணுன்றாங்க.
ஒரு ஆள் ஒரு 10 மணி நேரம் வேலை பார்த்தா கூட 200 அப்ளிகேஷன் தான் அப்லோட் பண்ண முடியும். அப்போ 10 மணி நேரம் வேலை பார்க்குற மாதிரி 25 பேர் வேணும், 25 சிஸ்டம் வேணும். எங்கள் தாலுக்காஸில் 25 ஸ்டாஃப் கூட கிடையாது, அப்புறம் 25 சிஸ்டமும் கிடையாது. நம்முடைய காலேஜில் தான் கேட்டு வெளியே இருந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மாதிரி ஒரு 10-15 பேரை கூப்பிட்டு வந்து அவங்கள வச்சு அப்லோட் பண்ணி 3 நாளாச்சு. இன்றைக்கி 4வது நாள் இன்றைக்கி ஓடிட்டு இருக்காங்க, இன்றைக்கி மதியம் முடிஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேலை வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாங்கள் இந்த வேலையை பார்க்கும்போது எங்களுடைய ரெகுலர் ஒர்க்கை வந்துட்டு பார்க்க முடியாமல் போயிடும். அப்போது அந்த டியூரேஷன் வந்து வேணும் அப்படிங்கிறக்காண்டி 30 நாள். ஆனாலும் வந்து நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் அன்றைக்கே கூட கொடுத்த கேசஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து கேட்பாங்கன்னா அவங்களுக்குலாம் 1 மாதம் கிடையாது. அப்போவே அன்றைக்கே விஏஓக்கு உடனே, ஏன்னா அது வந்து அது ஒரு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஆக்சுவலாக அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம், அது ஈஸியாகவே பண்ணிடலாம். பட் என்னென்னா வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆளுங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பிடிக்க வேண்டியது இருக்கும், அதெல்லாம் டிலே ஆகிடும். அந்த லிவர் பிளான்டேஷன் இந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா உடனே விஏஓக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அந்த அவங்களுடைய அப்ளிகேஷன் அனுப்பிட்டு உடனே ரிப்போர்ட்டையும் வாட்ஸ்அப்பில் வாங்கிட்டு நாங்கள் இங்கே உடனே கொடுத்து விட்டோம். அதில் போய் நம்ம டிலே பண்ணோம்னா அது வந்துட்டு சரி கிடையாது. அதனால தான் அந்த மாதிரி அந்த டிலேஸ் 30 நாளில் மேக்ஸிமம். சில விஷயங்கள் நீங்கள் எமர்ஜென்சியை பொறுத்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம். பட் இது வந்துட்டு எல்லாத்துக்கும் 30 நாள் அப்படின்னு, ஏன்னா அப்புறம் அதில் ஏதாவது பிரச்சனை வந்ததுனால எல்லாத்துக்கும் 30 நாள் போட்டுருவாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ரெக்வஸ்ட் அண்ட் அதோட அர்ஜென்சியை பொறுத்து முன்னாடியே முடிச்சுக்கலாம் கொடுக்கும். சார் இன்னொரு கொஸ்டின் சார் இப்போ எல்லாம் வந்து ஆன்லைன் வைஸாக தான் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் ஏதாவது கொடுத்துட்ருக்காங்களா சார்? டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட் என்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேப்பர் வைஸில் தான் இருந்துச்சு. இப்போ சில விஷயங்கள் ஆன்லைனில் மாறிடுச்சு. இப்போ வர புது ஸ்டாஃபுக்கு அது அப்டேட் இருந்துகிட்டே இருக்குங்களா, இல்லை அதுக்கு எக்ஸாம்ஸ் இல்லை செமினார்ஸ் அந்த மாதிரி அட்டன் பண்ணிட்டு இருக்குங்களா? இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஆன்லைன் ஆகிடுச்சு. இதுக்கு என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு அனுப்பிடுவாங்க. அந்த ட்ரைனிங் சென்டர் நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டு, ஃபைல்ஸை எப்படி வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி அது மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கணும், ஆக்ஷன் எடுத்த ஃபைலை எப்படி க்ளோஸ் பண்ணணும், இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அதில் ஒரு சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட்டுமே இருக்குது. அண்ட் இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி உள்ளுக்குள்ளே வரவங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கூட இப்போ ரீசெண்டாக பண்ணாங்க, பட் அது இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சான்னு தெரில. அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கோர்ஸை முடிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அப்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களே கொடுக்குறாங்க. இல்லைன்னா கூட பண்ணிடணுன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ எங்களுக்கு நாங்கள் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, கைட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து கைட்டு எழுதி கொடுத்துருவாங்க, டைப்பிஸ்ட் வந்து அதை டைப் அடிக்கணும். ஒரு ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்க 5-6 பேர் கைட்டு எழுதி கொடுக்குற அந்த ஒருத்தவங்க தான் என்ன செய்யணும், டைப் பண்ணி அந்த லெட்டர் ரெடி பண்ணணும். இப்போ அப்படிலாம் கிடையாது. எனக்கு டைப் ரைட்டிங் தெரியாது. ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தேன், அவங்க எழுதி கொடுக்குற 10 பேர் கொடுக்குறத 5 பேர் கொடுக்குற 6 பேர் கொடுக்குற அவங்க ஒரு ஆள் டைப் பண்ணுறாங்க தான் எனக்கு அந்த ஃபைல் வரதுக்கு லேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணேன், நீங்கள் சொன்ன மாதிரி தான் கூகுளில் போனேன். அது என்ன ஃபாண்ட்டு, அந்த ஃபாண்ட்டுக்கான கீபோர்டு லே அவுட் இருக்குது, லே அவுட் எடுத்தாச்சு. தமிழ் டைப் அடிக்கணும், பட் இங்கிலீஷில் இருக்க கீபோர்டு லே அவுட் எடுத்தாச்சு, இந்த எழுத்துக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து அடித்தேன். இன்றைக்கி எனக்கு ஈஸியாக வரும். என்னால் வந்து ஒரு டைப்பிஸ்ட் அடிக்கிற அளவுக்கு வேகமாக அடிக்க முடியாட்டினாலும் அவங்க 10 நிமிஷத்தில் அடித்தாலும் என்னால் 8 நிமிஷத்தில் அடிக்க முடியும். 11 நிமிஷத்தில் அடிக்கணும், அதை 12 நிமிஷத்தில் அடிக்க முடியும். அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோன்னா நம்ம அப்டேஷன் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே காரணம், எதுக்கு டைப்பிஸ்ட்டுமா நம்ம எதுக்கு அடிக்க நினச்சிருந்தோம்னா நம்ம அப்டேஷன் ஆகாமல் இருப்போம், நம்ம பின்தங்கி நிற்போம், மற்றவங்க வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கோம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கவர்மெண்ட்லேயும் கொடுக்குறாங்க. தென் நம்மளை ஈஸியாக படைக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்ச எல்லாருக்குமே சிஸ்டம் தெரியல. So good morning sir, I'm Swati Meenakshi from First BBA. So ரீசெண்டாக தான் வந்து அப்பா இறந்தாங்க. ஸோ வாரிசு சர்டிஃபிகேட் போட்டிருந்தோம், அப்ளை பண்ணியிருந்தோம். அம்மா தெரிஞ்சவங்க வந்து இசேவை வச்சுருந்தாங்க, ஸோ அதில் அப்ளை பண்ணியிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா விஏஓட்ட சைன் வாங்கணும், ஒரு 2 to 3 days ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 3 days கழிச்சு எங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து ஒரிஜினல் காப்பி வந்துருச்சு சார். பட் அவங்க வந்து இந்த மாதிரி சைன் வாங்குறதுக்கு ஒரு 6000 கிட்ட அமௌண்ட் கேட்டிருந்தாங்க. உண்மையாகவே அவ்வளோ காஸ்ட் ஆகுமா இல்லை? சூப்பர் கொஸ்டின் பா, உண்மையிலே அருமையான கொஸ்டின் கேட்டீங்க. ஏன்னா சார் அது அந்த அமௌண்ட் கொடுக்க முடியாதனால தான் நம்ம வந்து இது பண்ணோம், ஆன்லைனில் அப்ளை பண்ணோம். அவர் டாக்குமெண்ட் எங்கள் கையிலே வந்துருச்சு, பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த அமௌண்ட் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதான் என்ன உண்மையாகவே நம்ம தாலுக்கு தானா
சார் எங்கேயே அப்ளை பண்ணீங்க? சார் நாங்கள் இது உடையாம்பாளையம் வந்து சைடு சார். சரி சொல்கிறேன். நீங்கள் அந்த தாலுக்கா ஆஃபீஸ் அல்லது ஆர்டிஓ ஆஃபீஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா வெளியே ஒருத்தர் ஒரு டேபிள் சேர் போட்டு உட்காந்துருப்பார், பார்த்துருக்கீங்களா? எதுக்கு தெரியுமா? அப்ளிகேஷன் எழுதி கொடுக்குறது. காரில் வந்து இறங்குவார், இங்கிலீஷில் பேசுவார். சரி சார் அப்ளிகேஷன் கொடுங்கன்னு அவர்கிட்ட போய் 50 ரூபா கொடுத்து அப்ளிகேஷன் எழுதுவார். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு பயம், நாம் எதையாவது தப்பாக எழுதி கொடுத்துட்டு அதனால் வராமல் போயிடுவோன்ற பயம். இப்போ நீங்கள் இ-சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணீங்க, அதுக்கு கவர்மெண்ட்டில் சொல்லிக்கிறது வெறும் 60 ரூபா. அந்த 60 ரூபாயை கொடுத்தா போதுமானது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா சீக்கிரமாக பணக்காரன் ஆகிடும், எவனே ஏமாத்தினாலும் பரவாயில்லைங்கிற ஒரு ஆசை தான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த இ-சேவை மையத்துக்காரங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க. அந்த அப்ளை பண்ணும்போது நாம் கொடுக்குற டீட்டெயில்ஸ் தான் அவங்க என்ட்ரி பண்ணுறாங்க. அவங்க சரியாக என்ட்ரி பண்ணாங்களாங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் தெரியும். இப்போது ஒரு பையன், அந்த சார் கேட்டார் இல்லையா இவ்வளோ லேட் ஆகுமா அப்படின்ட்டு, அந்த பையன் வந்துட்டு அவங்க அம்மா அவங்களோட வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு 2 பசங்க. அந்த 2 பையனுக்கு என்ன அப்படின்னா செப்பரேட்டடும் போட்டிருக்கான். இந்த வாரிசு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது அவருடைய பேர், அவருடைய வயசு, அவருடைய திருமண நிலை, மேரிட், அன்மேரிட், செப்பரேட்டட் அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வயசு 19, 17. ஆனால் அந்த பசங்களுக்கு இவங்க போட்டிருக்கு செப்பரேட்டட், கல்யாணமாகி பிரிஞ்சிருக்காங்கன்னு போட்டிருக்கிறான். கூப்பிட்டா அவங்க இல்லை, எனக்கு அந்த அன்மேரிட் ஆப்ஷனே வரல, அதனால நாங்கள் அந்த மாதிரி போட்டோம். அது ஏதாவது ஒரு சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து அந்த சாஃப்ட்வேரில் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது அந்த சர்வர் ப்ராப்ளமாக இருக்கலாம். அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து அந்த வேலையே தெரியல, அதை எப்படி அப்ளை பண்ணணும், என்ன கான்செப்ட்னே தெரியல. அப்போ நாங்கள் வந்து என்கொயரி வர சொல்லிட்டோம். ஏன்னா அவர் இறந்தது ரீசெண்டாக இருந்திருக்கிறாங்க, 2024 தான் இறந்துருக்கிறாரு. அவங்களுக்கு மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது, இது ஒன்று தான் பிரச்சனை. அந்த வந்தாங்க கேட்குறப்ப இந்த மாதிரி சொன்னாங்க, இதை போய் மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, குடும்பத்தில் 3 பேர் இருக்காங்களா, அதுக்கடுத்து 4ஆவதா 5ஆவதா மறுபடியும் அந்த 2 பசங்க பேரை போட்டு அன்மேரிட். இப்போ எப்படி நான் கொடுக்க முடியும்? அந்த இ-சேவை மையத்துக்காரங்களுக்கு தெரியலை. சரியா? இப்போ அதை நான் ரிஜெக்ட் பண்ண சொல்லிட்டேன், ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இப்போ புதுசாக வேறு ஒரு இ-சேவை மையத்தில் போய் போட்டிருக்கிறாங்க. இது எதுக்காக சொல்லுன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இடையில வந்துட்டு அந்த புரோக்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து நீங்கள் எப்பயுமே போய் பார்க்காதீங்க. நாம் எல்லோரும் பண்ணக்கூடிய தவறு என்னன்னா புரோக்கர்ஸ். மேபி அந்த அந்த வாரிசு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அவர் வந்துட்டு அந்த அதிகாரி வந்து ஒரு 1000 ரூபா கூட போய் வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த இடையில இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் அவ்வளோ கேட்பார் இவ்வளோ கேட்பார் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக வாரிசு சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண அந்த 60 ரூபாய் மட்டும் போதுமானது, அதற்கு எந்த செலவும் கிடையாது. ஆனால் நாம் அப்ளை பண்ணும்போது சரியான ஆவணங்களை வச்சு அப்ளை பண்ணியிருக்கணும். அப்படி அப்ளை பண்ணனா அதை ஒரு காரணமாக வச்சு நம்முடைய பயத்தை முதலீடாக்கி காசு பார்த்துருவோம். அதுதான் உண்மை. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா வாரிசாக யார் யார் வருவாங்க அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இந்து வாரிசுரிமை சட்டம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுபடி பார்த்தோம்னா ஒரு திருமணமான பெண் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய கணவர், மகன், மகள் இவங்க தான் வருவாங்க. ஆண் இறந்துட்டால் அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய மகன், மகள் இவங்க வருவாங்க. அப்புறம் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆண் இறந்துட்டால் அவங்களுடைய அப்பா அம்மாவும் வருவாங்க. பெண் இறந்துட்டால் மட்டும் அந்த இறந்தவங்க அப்பா அம்மா வர மாட்டாங்க. ஆண் இறந்துட்டால் அவங்களுடைய அப்பா அம்மா லிஸ்ட்டில் வருவாங்க. பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, அவங்க கல்யாணம் பண்ணிங்க வந்துட்டாங்க சொல்லிட்டு. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆண் இறந்தாலும் சரி, பெண் இறந்தாலும் சரி, இறந்தவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய துணை, ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவர், மகன், மகள், இவ்வளோ தான் வாரிசு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா, இறந்துருந்தாங்கன்னாலும் அவங்களையும் நம்ம வாரிசாக சேர்க்கணும். ஆனால் அந்த உயிருடன் உள்ளார் அல்லது இறந்து விட்டார் அப்படிங்கிறது நம்ம இறந்து விட்டான்னு சொல்லி கொடுத்துருவோம். அது வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து தனியாக வந்துடும். உயிரில் இருக்கிறவங்கலாம் ஃபஸ்ட்டு மேலே வந்துடுவாங்க. அப்புறம் ப்ரீ டிசீஸ்டெல்லாம் வந்துட்டு கீழே தனியாக லிஸ்ட் ஆகி வந்துடுவாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் நாம் என்ன பண்ணுவோம்னா, அந்த விஷயங்கள் வந்துட்டு சரியாக கொடுக்குறதில்ல. நான் பார்க்குறேன் நிறைய பேர் என்கொயரிக்கு வர சொல்லுவேன். ஏன்னா என்னென்னா, அந்த துணை பேர் இருக்கும், மகன் மகள் பேர்லாம் இருக்கும். ஆனால் பார்த்தா அந்த அப்பா அம்மாவோட பேர் இருக்காது. என்கொயரிக்கு வரும்போது பார்த்தா அந்த பையன் வருவான், பேரன் வருவான், தாத்தா பேர் கேட்டால் தெரியாது. அல்லது தாத்தா பேர் தெரியும், அவங்களுடைய பாட்டி பேர் தெரியாது.
அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது தான் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லைன்னா பண்ண முடியாது அப்படி இப்படின்னு நமக்குள்ள ஃபஸ்ட்டு நீங்கள் போய் எந்த ஒரு இடத்துல போய் உங்கள்கிட்ட ஒருத்தர் நான் இந்த இதுக்குன்னு கேட்கல, நீங்கள் எதுக்கு ஒரு விஷயத்தில் போய் ஒருத்தர் வந்து உங்களுக்கு காசு டிமாண்ட் பண்ணுறாருன்னா அவர் முதல்ல உங்கள்கிட்ட செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணுவார். இது முடியாது, இது அப்படி பிரச்சனை ஆயிரும், இப்படி பிரச்சனை ஆயிரும் க்ரியேட் பண்ணுவார். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நாம் என்ன செய்வோம், நம்முடைய தேவைக்காக என்ன செய்கிறோம், பரவாயில்லைங்க செலவானாலும் பரவாயில்ல இது எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க. இப்படி நம்முடைய தேவைக்காக நம்ம க்ரியேட் பண்ணது இப்போ கடைசியாக அது நமக்கே திரும்பி என்ன ஆயிடுச்சு, அது ஒரு மாதிரி க்ரியேட்டாக போயிடுச்சு. அதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ என்ன சொல்கிறாருன்னா கொடுக்க வேண்டாங்கிறாரு. டெஃபினட்டாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நானும் பல சண்டை போட்டிருக்கிறேன். நான் வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டில் சேர்கிறதுக்கு முன்னாடி சண்டை போட்டிருக்கிறேன். சார் நீங்கள் கேட்டிங்களே அதுக்கு அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன். நானே சண்டை போட்டிருக்கிறேன். சேம் கேஸ் டிஎன்பிசி எழுதியாச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் எனக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகிற ஐடியாவே ஃபஸ்ட்டு கிடையாது அப்படின்ட்டு. நான் டிகிரி முடிச்சிட்டேன். டிகிரி முடிச்சுட்டு கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன். கோயம்புத்தூருக்கு வந்து சும்மா ஒரு பிஹெச்டி டெக்கில் வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. என்னெல்லாம் தெரியாது, முடித்தா பிளேஸ்மெண்ட் உண்டாங்க. சரிங்க என்னுடைய காலேஜ் சீனியர் சொல்லியிருந்தார். சரின்னு வந்தேன், ஜாயின் பண்ணேன். அதில் இருக்கும்போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பார்ட் டைம் மாதிரி வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு போனேன். அவங்க சர்டிஃபிகேட் கேட்டானுங்க. 10th மார்க் ஷீட் கொடுத்துட்டேன். அப்புறம் அப்படியே மாறி மாறி போயிட்டேன். 10th மார்க் ஷீட் வச்சு நான் சத்தியமாக என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஐடியாலாம் கிடையாது. அதை போய் அவன்கிட்ட போய் கேட்கணுமா, அவன்கிட்ட போய் நான் போய் சாரி மார்க் ஷீட் போய் கேட்கணுமான்னு சொல்லி நான் போட வச்சுட்டு அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு கிளம்பி போயிட்டேன். அப்போ தெரியல, ஒரு 10 வருஷம் கழிச்சு டிஎன்பிசியில் வியூ எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சு. நீ 10th பேப்பர் மார்க் ஷீட் இது கொண்டு வா. சார் 10th 12th கொடுத்துட்டேன். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதில் வேறு என்ன, உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாமில் ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ்க்கு வந்துட்டு அந்த 100 rupees ஃபீஸ் வந்து எக்ஸம்ஷன் உண்டு. நீங்கள் சொன்னீங்களே குடும்ப சூழ்நிலை அப்போலாம் சொல்லிட்டு நாம் இதுக்கு ஒரு 100 ரூபா பாட்டை கேட்கணுமே எக்ஸம்ஸ் எல்லாம் போட்டேன். இப்போ பாஸ் பண்ணிட்டு போனால் அவன் என்ன கேட்குறேன், நீ அந்த 12th மார்க் ஷீட் கொடுண்ணா. சார் குவாலிஃபிகேஷனே 10th தான், டிகிரி வச்சுருக்கேன் அப்படின்னா. ரைட்டு தான், நீ 10th முடிச்சுட்டு 12th முடிச்சு டிகிரி முடிச்சா இல்லை எப்படி வந்து முடிச்சு எனக்கு தெரியும், ஆனால் 12th மார்க் ஷீட் கொடுன்ட்டான். என்ன செய்ய, நான் எவன்கிட்ட கொடுத்தேன் நீ அவன் இருக்கானா கூட தெரியாது. அப்போ நான் போய் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு போகிறேன். அந்த தொலைஞ்சு போச்சுன்னு போனோம்னா இப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் எப்போ இது வர பண்ணிக்கலாம், அதை எடுத்துகிட்டு கொண்டு கொடுத்துடலாம். அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ப்ராக்ரஸ் முடிஞ்சு விஓட்ட வாங்கிட்டு ஆர்ஐட்ட கொடுத்துட்டேன். ஆர்ஐட்ட கொடுத்தா நீங்கள் சொன்ன மாதிரி தான், காலையில் போனால் சாயந்தரம் வாங்குறாரு, சாயந்தரம் போனால் நாளைக்கு வாங்குறாரு, சாவடிச்சுட்டாரு என்னையா. எனக்கு என்னென்னா எல்லாத்துக்கும் அனுப்பிடுவோம். சார் இப்போ இதனால் என்ன ப்ராப்ளம், ஒன்றும் இந்த பிரச்சனை இல்லை தம்பி, நீ எப்போ குடிக்க அப்போ தான் உனக்கு இருக்கும். மற்றவங்களாம் ஜாயின் பண்ணால் கூட உன் ப்ளேஸ் உனக்கு தான், நீ அந்த கவலையே படாத, நீ எப்போ கூட அப்போ தான் அனுப்புவேன்ட்டான். இது என்னடா கொடுமையாக போச்சு. காலையில் சாயந்தரம் மாற்றி மாறுவேன். என்ன பிரச்சனைனா அப்போ ஒரு எலெக்ஷன் டைம். சத்தியமாக சொல்கிறேன், உங்களை மாதிரி தான் நானும் டிபார்ட்மெண்ட் சேர்றதுக்கு முன்னாடி எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது. எனக்கு என் பிரச்சனை மட்டும்தான். இப்போ டிபார்ட்மெண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எலெக்ஷன் அப்போ எங்களை என்ன பாடுபடுத்துகிறாங்க, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார், ஏன் என்ன அலக்கடிச்சுன்னு எனக்கு இப்போ தெரியுது. அப்படியே சொன்னார். கடைசியாக நான் அவர் கழுத்தில் கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்துட்டேன் ஆஃபீஸை விட்டு. நீ ஒன்றும் எனக்கு கொடுக்க வேணாம், என் அப்ளிகேஷனை கொடுன்னு. பெரிய பிரச்சனையே பண்ணி அவர் சொல்கிறார், நீ நாளைக்கு போங்க தாலுக்கா ஆஃபீஸ் போங்க, உங்களுக்கு அங்கே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். மறுநாள் தாலுக்கா ஆஃபீஸ் போனேன், அங்கே அனுப்பியிருந்தார். வாங்கிட்டு அப்ளை பண்ணி வாங்கிட்டேன். ஸோ இதோட கிளைமாக்ஸ் என்ன அப்படின்னா, விஓவை ஜாயின் பண்ணிட்டு அந்த தாலுக்கா ஆஃபீஸில் அவர் அங்கே உட்காந்துருக்கிறார். அவருக்கு என்ன ஞாபகம் இல்லை, ஆனால் எனக்கு அவரை பார்க்கும்போது அவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். அதை அப்போ பண்ணதை விட நான் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எலெக்ஷன் டியூட்டி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அன்றைக்கி, நம்ம அப்போ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. 2 விஷயந்தான். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, அதனால உங்களுக்கு டவுட்டே வரல. சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஹாவ் அ டவுட் சார். என்னோட இன்லா வந்து பார்த்திங்கன்னா 2 years பிஃபோர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் எடுக்கும் போது என்னோடய ஹஸ்பண்ட் பேர்லேயும் என்னோடய ஃபாதர் இன்லா பேர்லேயும் எடுத்தோம். இப்போ வந்து ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா சார், இல்லை இது அவங்களோட நேம்லேயே அப்படியே இருந்து லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் எடுத்ததுனால இட் கோஸ் டு போத் அப்படிங்கிற மாதிரி வருங்களா? கிடையாது. இப்போ நீங்கள் உங்களுடைய மாமனார் பேரில் சொத்து இருக்கும், அவங்க இறந்துருப்பாங்க. இறந்ததுக்கப்புறம் சார் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், என்னோட மாமியார் பேரில் தான் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை, மாமனாரோ மாமியார் ஒருத்தவங்க பேரில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கடுத்து அந்த சொத்து யாருக்கு போகணும், அவங்களுடைய வாரிசுக்கு போகும். அவங்களுடைய வாரிசு யாருன்னு யாருக்கு தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரே ஒரு பையனாக இருக்கலாம் அல்லது ஒரே ஒரு பொண்ணாக இருக்கலாம்.
அல்லது 4-5 பேராக இருக்கலாம். வாரிசு சர்டிஃபிகேட் எடுக்கும்போதே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பசங்க மட்டும் ஒன்று சேர்ந்து பொண்ணை விட்டுருவானுங்க. அப்ளை பண்ணும்போதே பசங்க 3 பேர் இருப்பானு, 3 பேரும் ஒரு பொண்ணு இருக்க விட்டுருவானுங்க. அது சம்டைம்ஸ் என்கொயரியில் வரும், இல்லைன்னா எங்களுக்கு தெரியாது. எப்போ வரும்னா ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் வரும். அப்போ வந்து அந்த அம்மா வரும், எனக்கு தெரியாமல் எங்கள் அன்னைங்கெல்லாம் சேர்ந்து வாரிசு சர்டிஃபிகேட் கழட்டி விட்டானுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி வரும்போது தான் தெரியும். இப்போ ரீசெண்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க, வாரிசு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது தவறான தகவல் கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேலே கிரிமினல் சார்ஜஸ் போடுவோம்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. போய் நாம் விசாரிக்கும் போது சம்டைம்ஸ் வந்து அவங்க உடருவாங்க. ஏன்னா நான் மேக்ஸிமம் வந்து நாங்கள் இங்கே என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இப்போதைக்கு இந்த ஆஃபீஸில் இப்போ நான் பார்க்குற பொசிஷனில் வாரிசு சர்டிஃபிகேட் நான் ரெக்கமெண்ட் பண்ணியோ இல்லை என்னுடைய ரெக்கமெண்டேஷனோட தான் தாசில் இருப்போம், அவர் தான் அப்ரூவ் அத்தாரிட்டி. அப்படி போகும்போது அதில் நான் பார்ப்பேன், அனைத்து வாரிசுலும் இறந்துருப்பாங்க, ஒரே ஒரு வாரிசு மட்டும் உயிரோடு இருப்பார். அவரை வர சொல்லிவிடுவேன், உடனே போட மாட்டேன். அவரை வர சொல்லி தான் நான் அவர் விசாரிச்சது தான் போடுவேன். அல்லது இறந்து ரொம்ப வருஷம் இருக்கும், அவங்களையும் வர சொல்லுவேன். இந்த ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம்னா கூட வந்து நான் உடனே டாக்குமெண்ட்ஸ் மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு போட்டு விட்டுருவேன். இந்த 2 கேஸ் மட்டும் வர சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒருத்தர் மட்டும் இருக்கிறான்னா எனக்கு ஆப்வியஸாக வந்து அதில் வந்து டவுட் வந்துடும். ஏன்னா அவர் வேறு ஏதாவது அக்காவோ தங்கச்சியோ விட்டுட்டு கூட போட்டிருப்பார். என்ன அப்படின்னா, லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டுட்டாங்க, அதெல்லாம் அவங்க நாங்கள் அப்பயே கொடுத்ததில் சேர்த்துக்கல, அது உங்கள் பிரச்சனை, ஆனால் நான் சர்டிஃபிகேட் தர முடியாது. அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரொம்ப நாள் அப்படின்னா இந்த ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமே இருப்பாங்க, அது வந்து சேரும். இப்போ உங்கள் கேஸில் வந்துட்டு மேடம், மாமியார் பேரில் சொத்து இருக்குன்னா அவங்களுடைய வாரிசு எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு தான் அந்த ஷேர் போகும். இப்போ ஒரு ஏக்கர் இருக்குது அப்படின்னா அந்த அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பட்டா ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த பட்டான்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற சொத்து என்ன மாதிரி சொத்து அது? சார் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அந்த ஹவுஸ் வந்துட்டு ஒரு ஹவுஸ் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னு நான் சொன்னால் கூட அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டுமே வந்துட்டு அவங்களுடைய லீகல் ஏரியா இருக்காமல் அவங்களுக்கு எல்லாருமே போகும். அல்லது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க டாக்குமெண்டேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதோடைய மதிப்பு இவ்வளவு அப்படிங்கிறத செட்டில்மெண்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க எதுவுமே பண்ணாமல் இறந்துட்டாங்கன்னா எல்லா வாரிசுகளுக்கும் அந்த வீட்டு மேலே உரிமை உண்டு. அது எப்படி தெரியும் அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை டாக்குமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று யாரோ ஒருத்தருக்கு மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்க இருக்காங்க இல்லையா, மற்ற வாரிசுகள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இதற்கு வந்துட்டு எங்களுக்கு சம்மதம்ட்டு விடுதலை பத்திரம்னு சொல்லுவாங்க. அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பேசும்போது விடுதலை பத்திரம்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து எனக்கு இந்த சொத்தில் வந்துட்டு ஒன்று வேணாம், அவங்க வந்து எங்களுக்கு எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க, எங்களுக்கு போதுமானதாக இருக்குது, அதனால் இந்த இதெல்லாம் வந்து இவர் ஒருத்தருக்கே கொடுக்குறது சம்மதிக்கிறோன்னு விடுதலை பத்திரம் மாதிரி ஒன்று பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு ஒருத்தருக்கு மட்டுமே அந்த சொத்தை மாற்றிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த வாரிசு சான்றின் அடிப்படையில் இங்கே இருக்கிற 5 பேருக்கும் கூட்டாக பாத்தியப்படும் போட்டு நீ ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த 5 பேர் 6 பேர் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருமே அதுக்கு ஓனர்ஸ், ஈக்குவல் ஷேர்ஸ். இப்போ சார் அது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரீரெஜிஸ்டர் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கலாங்களா? அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன அப்படின்னா, உங்களுடைய மாமியார் பேரில் இருக்கும், நீங்கள் அதாவது அடுத்து ஏதாவது சேல் பண்ண போனீங்க அப்படின்னா அப்போ கேட்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்க தான் இறந்துட்டாங்க இல்லையா, அப்போ இது யாரோட சொத்துன்னு கேட்டுவாங்க அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டியது வரும், ரெவென்யூவில் வந்து விஓட்ட ஆர்ஐட்டெலாம் வாங்கிட்டு தாசில்கிட்ட போய் இது மாதிரி இந்த வீடு ஆனது இவங்களுடைய பேரில் இருந்துச்சு, அவங்க இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த வாரிசு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதன் அடிப்படையில் இத்தனை பேருக்கு கூட்டாக பாத்தியப்பட்டது தான் கொடுப்பாங்க அப்பயுமே. ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் வேறு ஏதாவது அடுத்து ஃபர்தர் ஸ்டெப்பு போனீங்கன்னா லோனுக்கு போனால் கூட என்ன கேட்பேன், யாருக்கு கொடுக்குறது, உனக்கு இப்படி நான் லோன் தர முடியும், மற்றவங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்காதான், அந்த மாதிரி வரும். அப்போ வந்து நீங்கள் வந்துட்டு என்ன செய்வீங்கன்னா, இது என்ன பிரச்சனை, எல்லாமே இதுதான், இப்போ எனக்கு தேவையில்லை, அப்புறமா தேவைப்படுறப்ப பார்த்துக்கிறேங்கிறப்போ நம்ம அவசரத்துக்கு கிடைக்காது, அல்லது நம்மளுடைய அவசரத்துக்கு 6000 ரூபா கட்டுருவான், அல்லது அந்நேரம் கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் போட்டுருக்குன்னு தெரியாது, நம்ம அதில் போய் லாக்காகி நிற்போம். நமக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது, இந்த 1 நாள் டிலே ஆகும், கடைசியாக பேங்கர் என்ன செய்வான், இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வான், அவன் பாட்டு போயிடுவான். அப்போ அந்நேரத்தில் நம்ம கஷ்டப்படுற மாதிரி. அதனால் நம்ம தேவையான சேஞ்சஸ் இது எப்படி கட்டாயமாக வந்து இனிமேல் வந்து உங்கள் மாமியாருக்கு வந்து அது கிடையாது, வாரிசுகளுக்கு தான் அப்படின்றப்போ அதுக்கு என்ன நடவடிக்கைன்னு அது செஞ்சுறது பெஸ்ட். சார் ஒரு டவுட். ஸோ நேற்று நாங்கள் ரெவன்யூ கேட்கல, அதனால் நம்மளே களத்தில் இல்லை, என்னோடய டவுட் இப்போ ஃபஸ்ட்டு கேட்டுறேன் சார். சொல்லுங்க. ஃபைன். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னா இப்போ வந்து ஃப்ரம் பர்த் டு டெத் எல்லா சர்டிஃபிகேட்ஸ் கிராஸ் பண்ணி நம்ம வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து அப்ரோச் பண்ண சொன்னோம். 2வது லேண்ட் பட்டா சிட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் அது வந்து சொன்னோம்.
இது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட ரோல் சொன்னீங்க. ஆனால் நீங்கள் இப்போ சொன்னீங்க எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் எலெக்ஷன் ஒர்க்கும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன சார் சம்மந்தம்? நியாயமான கேள்வி தான். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் ஒரு வேலை புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அப்போ சிக்கிறது வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது, ஒன்லி ரெவென்யூ. எலெக்ஷனுக்கும் ரெவென்யூக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த எலெக்ஷனுங்கிறது அது ஒரு நம்முடைய வேலையை வந்து காலையில் எழுந்திரிக்கிறோம், போகிறோம், ஒவ்வொரு வரிசைலிக்கிறோம், ஓட்டு போகிறோம், வந்துடுவோம், அவ்வளோதான். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். அது நாங்கள் வருஷம் பூரா வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு தனியாக வந்து ஒரு விங் இருக்கும். ஆனால் அந்த விங்னால் வந்து அந்த எலெக்ஷனை வந்து முடிச்சிட முடியாது. உங்களுக்கு அந்த அவங்களுடைய வேட்பாளர் அறிவிச்சிடுவாங்க. அறிவிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுலேருந்து அந்த பூத்தை வந்துட்டு ரெடி பண்ணுறதுலேருந்து அந்த பூத்துக்காக வந்துட்டு யார் யாரெல்லாம் ஓட்டர்ஸுங்கிற லிஸ்ட்டு ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கான மேன் பவர். இன்னொன்று சொல்ல, நான் ரெவென்யூ இருக்கனாலும் சொல்லலை, சத்தியமாக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு டெடிக்கேட்டாக பண்ணக்கூடியவங்க எதுவுமே இருக்க மாட்டாங்க. அப்போ அக்காண்ட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மட்டும் என்ன ரொம்ப டெடிக்கேட்டாக அப்படி கிடையாது, செய்ய வச்சுருவாங்க, வேறு வழியே கிடையாது. நாங்கள் வந்து செஞ்சே ஆகணும். பட் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. நீங்கள் என்ன தான் ப்ரெஷரைஸ் கொடுத்தாலும் அதில் ஓபி அடிக்கணும் இருக்கு தான் செய்வாங்க, அது வேறு விஷயம். பட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து என்ன, கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான். எலெக்ஷன் ஆகட்டும், நம்ம வாங்கக்கூடிய இந்த ரேஷன் கடையில் ரூபா கொடுக்குறாங்க இல்லையா, பொங்கல் பரிசுன்னு, அது பண்ணுறது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு தான். அது சிவில் சப்ளைஸும் பார்ட் ஆஃப் த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான். அதுக்கு அவங்க தான் பண்ணுவாங்க. இந்த இலவச வேட்டி சேலையெல்லாம் கொடுப்பாங்க அந்த வயசானவங்களுக்கெல்லாம், அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் பண்ணிகிட்டு இருக்குது. எல்லாமே நீங்கள் அந்த டிவி, கிரைண்டரு, மிக்சி, ஃபேன் இதெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அது ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்க்காக எங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு ரெடி பண்ணுறதுலேருந்து, பெனிஃபிஷரிஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுலேருந்து கொடுக்குறது. அதுக்கு என்ன காரணம்னா, பேசிக்காக வந்துட்டு ஒரு வில்லேஜோட பேக் போன் வந்துட்டு விஏஓ, அவங்களுக்கு தெரியும். ஸோ டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது எல்லாமே விஏஓ மூலமாக இருக்குது. அப்படிங்கிறனால அவங்கள வச்சு பண்ணால் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால வந்து அவங்க எல்லாத்தையுமே கவர்மெண்ட் வந்து ரெவென்யூ தான் கொடுக்கும். இப்போது ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் சார், டிஎன்எஸ்டிஎம் சொல்லிட்டு ஒன்று, பேரிடர் மேலாண்மை. இப்போ எங்களோட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நம்ம சொல்கிறோம், பட் இப்போ வந்து அவங்க எங்களுடைய டிபார்ட்மெண்ட் பேரே வந்து பார்த்திங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தான். இந்த பேரிடர் மேலாண்மையிலேருந்து ஒரு வேலை கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு எல்லாருக்கும். விஓஸ் என்ன பண்ணணும்னா, அவங்க வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த காலேஜ், ஸ்கூல் அண்டு ஹோட்டல்ஸ், விஐபிஸோட ரெசிடென்ஸ், ஆர்டினரி பர்சன்ஸோட ரெசிடென்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ், இது எல்லாத்தையும் போய் ஒரு ஆப் இருக்குது, அதில் போய் அந்த லொக்கேஷன்லேருந்து அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு பேரிடர் வந்துருச்சு அப்படின்னா உடனே அந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு சேஃபான இடம் எங்கேன்னு போய் பார்த்து இது பண்ணிக்கலான்னு. அதுதான் கூகுள் இருக்குல்ல, விட்டுலாம்ல, எங்களை விட மாட்டானுவா. இது ஒரு ஒர்க்கு போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர். இப்போ விஓஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, ஃபீல்டில் போய் ஒவ்வொரு ஃபீல்டாக போய் அந்த ஃபீல்டில் வந்துட்டு என்ன பயிர் பண்ணியிருக்கிறாங்க, அல்லது அது தரிசாக இருக்குதா, அல்லது அங்கே ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா, என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபீல்டாக போய் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது அக்ரி டிபார்ட்மெண்ட். அது அக்ரி டிபார்ட்மெண்ட் செய்யலை, ரெவென்யூ தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஹவுசிங் போர்டில் வீடு வாடகை கொடுத்துருவாங்க. ஹவுசிங் போர்டு தனியாக இருக்குது. அவங்க கரெக்டாக ஹவுசிங் போர்டில் அவங்க யாருக்கு கொடுத்தாங்களோ அலாட் பண்ணாங்களோ அவங்க தான் இருக்காங்களான்னு போய் வெரிஃபை பண்ணுறது நாங்கள் தான் போவோம். இந்த மாதிரி ஊருக்கு சிக்கிறது நாங்கள் மட்டும்தான், எங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் கேட்ட காலதாமதத்துக்கு இதுவும் ஒரு காரணமாகிடும். இதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. சொல்லுங்க ஜி. ஒரே நிமிஷம். சார், ஐ எம் ஷானவாஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பிபிஏ. சார், டிஎன்பிசி எக்ஸாம் எழுத 10th அட்டம் வச்சு பாஸ் பண்ணியிருந்தால் எழுதலாமா? தாராளமாக எழுதலாம். தேங்க்யூ சார். நீங்கள் 10th குவாலிஃபிகேஷன் வந்து விஏஓ குரூப் 4, இதுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான். ஸோ அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் 10th மட்டும் முடிச்சிருந்தாலும் அந்த ஏஜ் லிமிட் இருக்குது. விஏஓனா 21 வருஷம், 21 வயசு இருக்கணும். குரூப் 4னா 18 வயசு இருந்தால் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். அதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. 10th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா எழுதலாம். தேங்க்யூ சார்.
குட் மார்னிங் சார், விக்னேஷ் ஃப்ரம் பிபிஎஸ்சிஏ. ஒரு 10 to 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாருமே கேஷாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதை சிஸ்டமாக மாற்றிட்டோம். அந்த மாதிரி இப்போது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட் இது எல்லாமே டாக்குமெண்ட்டாக இருக்கிறத விட சிஸ்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அப்படி இருக்கா சார்? ஆமாம், அப்படி இருக்கா? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி வச்சுருக்கிறீங்க? பேப்பர் ஃபார்மேட்டில் தான் அதை நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், சாஃப்ட் காப்பியாகவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் சார். அது ஒரிஜினல்ஸாகவே நம்ம வந்து ஃபோன்லேயே வச்சுக்கிற மாதிரி சிஸ்டமாக இருக்கா? அதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை உங்கள் இதில் வச்சுக்கலாம்ல, ஃபோன்லேயா? சார் இல்லை சார், அந்த பேப்பர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும், அது கஷ்டம். இல்லைனா நாங்கள் வந்து பேப்பர் காஸ்ட் உங்களுக்கும் ஆகும். இப்போ நீங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்த் சர்டிஃபிகேட் ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் உங்களுடைய டேட்டா ஃபிட் பண்ணி நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் இதில் வச்சுக்கலாம் சார். ஆனால் அந்த ஒரிஜினல்ஸ் இல்லைல்ல? எல்லாமே இப்போ ஒரிஜினல் தான். ஒரே நிமிஷம் என்ன அப்படின்னா, முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ இந்த கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேனுவல் ரெஜிஸ்டர் இருக்கும், உங்கள் கையில் ஒரு அட்டையில் எழுதி கொடுத்துருவாங்க, அதுதான் ஒரிஜினல். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறது எல்லாமே டூப்ளிகேட் தான், காப்பி தான். ஆனால் இப்போ நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் இது எடுக்கிறீங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது பிரிண்ட்டு தான் எடுக்க போகிறீங்க, எப்பயுமே அதே பிரிண்ட்டு தான், சரியா? ஸோ எல்லாமே ஒரிஜினல் தான். அதில் வந்து அந்த ஒரிஜினல் டூப்ளிகேட் அதெல்லாம் கிடையாது. இதுக்காக தான் என்ன வந்துருச்சு அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினாலிட்டி ஜென்யூனஸ் செக் பண்ணோம் அப்படின்னா அதிலேயே QR கோட் இருக்கும், அதை வந்து அவங்க வந்துட்டு ஸ்கேன் பண்ணாங்கன்னா அதோட ஜென்யூனஸ் தெரிஞ்சிடும். ஆனாலும் சில டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு அங்கேருந்து லெட்டர் வைப்பாங்க, இதோட ஜென்யூனஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நாங்கள் அங்கேருந்து 2 வகையாக ரிப்ளை கொடுப்போம். ஒன்று ஆமாம் நாங்கள் கொடுத்தோன்னு சொல்லுவோம், இல்லைனா எப்போ அந்த கோடை பார்த்து இது பண்ணுப்பான்னு சொல்லுவோம். அதை அப்போ எங்கள் மூடு எப்படி இருக்கோ அப்படி கொடுத்து விட்ருவேன். அதிலே தெளிவாக கொடுத்துருக்கோம். அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்துலேயுமே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு இருக்கும். அது போக வந்து அந்த வெப்சைட் அட்ரஸ் இருக்கும். உங்கள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்குற மாதிரி உங்களுடைய மொபைலில் வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டால் அதை நீங்கள் எப்போவுமே பிரிண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரிஜினல் தான். ஓகே சார். சார் இப்போ நிறைய வந்து ஆன்லைனில் மாறிடுச்சு இல்லை சார்? இப்போ பட்டா சீட்டாவும் ஆன்லைனில் மாறிடுச்சு. ஆனால் வந்து அதில் ஒரு திங்க் இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்தோட பட்டா சீட்டா வந்து யார் பேரில் இருக்கும் அப்படின்னு பார்க்குறது வந்து நம்ம ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். ஆனால் வந்து அது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? அந்த மாதிரி போயிட்டுருக்குங்களா சார்? நீங்கள் தான் சொல்கிறீங்க யாருக்குன்னு தெரியலன்னு. ஆர்டியிலேருந்து கேட்குற கேள்வியை பார்த்தா யாருக்கெல்லாம் எதுவும் தெரியாமல் இல்லை, அவ்வளோ பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை ஆனால் நீங்கள் சொன்னது ரைட்டு தான். கொஞ்சம் அந்த ரிமோட்டாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இல்லைன்னா எப்பயாவது தான் இந்த தேவையே வரும் அவங்களும் இது வந்து அதிகமாக தெரியறது கிடையாது. அவங்கள தான் வந்துட்டு டார்கெட் பண்ணி தான் ப்ரோக்ரஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் நாம் மேக்ஸிமம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம எல்லா ஊர்லேயும் மேக்ஸிமம் கேம்ப் போட்டுகிட்டே இருக்கிறோமா, அந்த அப்ளிகேஷன் வாங்குறது, அவங்களுடைய கிரீவன்சஸ் கேட்குறது கேம்ப் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது போக வேறு ஏதாவது அவேர்னஸுக்காக வேறு ஏதாவது பண்ணுறோம்? அப்படி ப்ரோக்ராம் மட்டும் தான் இருக்குது, வில்லேஜஸ் ப்ரோக்ராம், அந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லை. ஓகே சார். அப்புறம் அந்த நெட்வொர்க் கிராஷ் நிறையா இருக்குது சார். அதில் அது எல்லாத்துலேயும் தானே இருக்குது. ஆனால் வந்து ப்ரைவேட் வெப்சைட் நம்ம கூகுள் நார்மலாக வேறு ஏதாவது வெப்சைட் இருக்கும்போது அந்த ஒரு வெப்சைட் நல்லா இருக்குது. ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டுன்னு போகும்போது வந்து பார்த்தா பட்டா சீட்டா இ-சேவை மையம் போகிறோம், பேமெண்ட் பண்ணணும் போது சர்வர் டவுனாக இருக்குங்க, அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். எனக்கு டேட்டு தெரியல. ரீசெண்டாக ஒரு பேப்பரில் பார்த்தேன். நான் மேக்ஸிமம் நியூஸ் அவ்வளோ பார்க்குறது கிடையாது, படிக்கிறது கிடையாது. என்ன அப்படின்னா, மைக்ரோசாஃப்டோட இது ஏதோ ஒன்று இதாகிடுச்சு, உலகம் பூராமே எல்லாமே இருந்துச்சு. மைக்ரோசாஃப்ட்டுக்கே அந்த நம்ம கவர்மெண்ட் இதுக்கு வேறு ஒரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா? எப்படி இருக்கும்? சூப்பர் க்ளீனாக இருக்கும் சார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா? போயிருக்கேன் சார். எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொசுக்கடியாக இருக்கும் சார். கொசுக்கடி மட்டுமா இருக்கும்? கொஞ்சம் இருக்கும். நீட்டாக இருக்குமா? என்ன காரணம் நினைக்கிறீங்க? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்க. இந்த யார் பண்ணுவா? பார்த்து பண்ணுறதும் யார்? லேபர் சார் 2 பேரும் ஒரே ஒர்க்கராக தான் சார் இருப்பாங்க. ஆனால் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது சூப்பர்வைசர் அந்த சைடு வரவங்க டேரெக்டாக வந்து ஆக்ஷன் எடுக்க ரெடியாக இருப்பாங்க, ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஆக்ஷன் இருக்கும், ஆனால் கொஞ்சம். சரி, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதில் எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் கை தூக்குங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகிறப்ப யாராவது ரோட்டில் HDP பார்த்துருக்கீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக பார்த்துருக்கீங்களா? அப்போது இதில் தப்பு யார் மேலே?
ஹாஸ்பிட்டல் மேலேயா இல்லை நம்ம மேலேயா? நம்ம மேலே. அதுதான் சார், இது எல்லாம் நம்முடைய மைண்ட் செட். அவங்க அங்கே வேலை பார்க்குறதும் அவங்க தான், இங்கே வேலை பார்க்குறதும் அவங்க தான். 2 விஷயம். அதுக்காண்டி பப்ளிக் மட்டும் தான் காரணம் சொல்ல வரல. நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் எனக்கே எச்சு துப்புன்ற எண்ணம் வர்றது கிடையாது. ஏன்னா எச்சு துப்புனா எவனா திட்டுவான் அப்படின்ட்டு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் எவன் திட்ட போகிறான்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான்ற என்னுடைய எண்ணம். 2வது என்னென்னா, இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். வேலை கிடைச்சா எங்கே வேணால் போய் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். வேலை கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு எங்கள் ஊர் இங்கே இருக்குது, வீடு அவ்வளோ தூரத்தில் இருக்குது, எனக்கு போக முடியாது, பக்கத்தில் மாற்றி கொடுன்னு கேட்பேன். எனக்கு நிறைய இருக்குது அந்த மாதிரி. நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்துட்டு 2வது ஒரு இல்லை சொல்கிறது ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் இந்த குரூப் 2ல் செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு குரூப் 2 பாஸ் பண்ணியிருந்தேன். அப்போ போயிருந்தேன். அப்போ வந்துட்டு நடராஜன் சொல்லிட்டு ஒரு முன்னாள் ஒரு டிஜிபி ஏதோ சம்திங் இருந்தார் போலீஸில். அவர் தான் டிஎன்பிசி சேர்மன் இருந்தார். அவர் கழுவி ஊற்றுனார். இந்த பாஸ் பண்ணவங்கலாம் சும்மாவே இருக்காம மறுபடியும் எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு அடுத்தவனுக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸுக்கு எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. இப்போ நான் பாஸ் பண்ணிவிட்டேன், மறுபடியும் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் போய் எழுதி கொடுத்துடணும். எழுதி கொடுத்துட்டேன்னா ஒரு அடுத்து மறுபடியும் எடுப்பாங்க. முன்னாடி வந்து அந்த சிஸ்டம் இல்லாமல் இருந்துச்சு. அந்த யார் வர சொன்னாங்களோ அவங்கள வந்து எத்தனை பேர் வந்தால் அவங்க மட்டும் செலக்ட் பண்ணி மிச்சத்தை அப்படியே வேக்கண்ட்டாக வச்சுக்குவாங்க. அதுக்கடுத்து இப்போ அப்படி கிடையாது. அந்த வேக்கண்ட் ஃபில்லாகிற வரைக்கும் அடுத்தடுத்த பேட்ச் வந்து கூப்பிட்டே இருக்கிறான். அப்போ அவர் கழுவி ஊற்றினார். எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறீங்க, அடுத்தவனுக்குரிய சான்சஸ் எங்கே எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சுன்னா நான் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டேன். அந்த ப்ரைவேட்டில் வேலை பார்த்தார் இல்லையா, நீங்கள் சொன்ன மாதிரி கழுவி பார்த்தால சூப்பர்வைசர்காண்டி அவருக்கு நீங்கள் கவர்மெண்ட் வேலை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கவர்மெண்ட் வேலைக்கு வந்தோன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று வரும் பாருங்கள். நம்ம பண்ண எவன் கேட்க போகிறான், கவர்மெண்ட் வேலை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவருடைய அந்த பொறுப்பையும் கடமையும் செய்கிறத ஒழுங்காக செய்ய மாட்டார். இது ஒரு காரணம். நாம் எச்சி துப்புறது நிப்பாட்டுறது கிடையாது. அதே மாதிரி அந்த வேலையை பார்க்குறவங்களை வந்து கவர்மெண்ட் வேலைக்கு வந்தோடனே வந்துட்டு அது கொஞ்சம் லத்தாஜிக்காக இருக்கிறதுனாலையும் அதுவும் ஒரு காரணம். இதுதான் காரணம். இதே மாதிரி தான் நீங்கள் சொல்லக்கூடியது. அப்போ நான் கவர்மெண்ட் 2வது ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லிமிட்டட் அக்சஸ் தான். நீங்கள் இங்கே போனீங்கன்னா காசு இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா 10 பெட் இருந்தால் 10 பெட்டு தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி கிடையாது. தரையில் படுக்க வச்சா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்களுடைய ஒரே எண்ணம் இருந்து அவனை எப்படியாவது காப்பாற்றணும் தான். பெட்டு இல்லை இது வந்து தாங்காத கேஸு, நீங்கள் வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்ல மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அதிகமான மக்கள் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும். நீங்கள் ஒரு கிளாஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 பேரை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய கூட்டத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கான வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதுதான். அதனால நம்முடைய கவர்மெண்ட்டோட இது ப்ரைவேட் வந்து லிமிட்டட் அக்சஸ், கவர்மெண்ட் வந்துட்டு அன்லிமிட்டெட் அக்சஸ். அதனால அந்த மாதிரியான அந்த ஹேங் ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அவ்வளோதான். இன்னொரு விஷயமும் இருக்குது. கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கான வந்துட்டு அந்த மணியை கொண்டு போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது கஷ்டம். அந்த சர்வருக்கு தேவையான அளவுக்கு பேக்கில் வந்துட்டு நம்ம வந்து அதிகமானது ஏற்பாடு பண்ணுறது கிடையாது. அதுவும் ஒரு சம்டைம்ஸ் காரணமாகிடும். சார், முன்னாடிலாம் வந்து நம்ம மேனுவலாக தான் எல்லாம் அப்ளை பண்ணுவோம், எல்லா சர்டிஃபிகேட்டுமே. ஆனால் இப்போ டெக்னாலஜிஸ் வந்து டெவலப் ஆகிட்டு, ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை மேனுவலாக அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டா? ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணவே முடியும், மேனுவலே கிடையாது. இப்போ எடுத்தாச்சு, ஒன்லி ஆன்லைன் தான். ஆன்லைனில் வழங்கக்கூடிய அப்ளை பண்ண வேண்டிய விஷயங்கள் எதையும் நீங்கள் மேனுவலாக வாங்கவும் முடியாது, அப்ளை பண்ண முடியாது. அப்படி ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிதுன்னா அது போய் அதை வாங்கிட்டு நம்ம போனோம்னா பின்னாடி இங்கே மாட்டிக்கிறோம். அங்கேருந்து ஏதோ ஒரு ஜெனியூனஸ் வரும்போது இவங்க என்ன சொல்லிடுவாங்க, இது நாங்கள் கொடுக்கல. உங்களுக்கு மேனுவலாக வந்துட்டு உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க, அவங்களெல்லாம் மேனுவல் வாங்கியிருப்பாங்க. அதற்கான ரெக்கார்டு இப்போயும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஜெனியூனஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு வந்துச்சுன்னா அந்த ரெக்கார்டு எடுத்து அதில் இருக்கிற அந்த வருஷம் மாதத்தை வச்சு அதில் இருக்கிற சீரியல் நம்பரை பார்த்து இது நாங்கள் கொடுத்தோமா இல்லையான்னு வந்துடும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணப்போ ஒரு பொண்ணுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் செலெக்ஷன் ஆகிடுச்சு, வந்துருச்சு. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க சின்ன குழந்தைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, அது மேனுவல் தான். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெனியூனஸ் வந்துருச்சு. பார்த்தால் அது சீரியல் நம்பர் எல்லாமே அது தான். ஆனால் அந்த அப்ளிகண்ட்டோட பேர் கிடையாது, வேறு பேரில் இருக்குது. இவங்க கொண்டாந்த சர்டிஃபிகேட் கொடுத்தப்பே பார்த்தப்பே தெரிஞ்சிருச்சு அது ஃப்ராடு தான் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டில் நேமெல்லாம் வந்துட்டு பிளேடு வச்சு எடுத்துகிட்டு
வார்த்தை வந்து மறுபடியும் ரீரைட் பண்ணியிருக்காங்க, வேறு பேர் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இல்லை முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் அதில் வந்துட்டு என்ன பேர் இருந்துச்சோ அந்த பேர் உள்ளவங்க வேறு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்குறாங்க, அதுவும் அந்த ரெஜிஸ்டரில் இருக்குது. ஸோ அவங்க கையில் இருக்கிற சர்டிஃபிகேட் கரெக்டு தான். இந்த அம்மாவுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு சொல்லி வாங்குறப்போ காசை வாங்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், வேறு ஒருத்தவங்களுக்கு தயாரான சர்டிஃபிகேட்டில் இவங்களுடைய பேர் எழுதி கொடுத்து காசை வாங்கிட்டான். அப்போ அவங்களுக்கு போக வேண்டிய சர்டிஃபிகேட் போகல. அதனால் அவங்க மறுபடியும் அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க மறுபடியும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க, அவங்க சேஃப். ஆனால் தவறான சர்டிஃபிகேட் வாங்கினா இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனை. இந்த சர்டிஃபிகேட் ஜென்யூனஸ் இல்லைன்னு நான் கொடுத்துட்டோன்னா அவங்க வேலைக்கு ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா இதை வச்சு தான் அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்களுக்கும் ஆமான்னு சொல்லி கொடுத்தோம்னா எங்கள் வேலை போயிடும். அப்போது இவங்க வந்து அவங்க கேட்டது ஜென்யூனஸ் சர்டிஃபிகேட், ஜென்யூனஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் தான். நாங்கள் அதை கொடுக்குறதுக்கு பதிலாக அவங்க இந்த கம்யூனிட்டி தான் அப்படின்னு கம்யூனிட்டிக்கு ஜென்யூனஸ் கொடுத்தோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய இதை ஸ்பாயில் பண்ண வேணாமேன்ட்டு அவங்க கேட்டதுக்கு பதில் கொடுக்காம இந்த சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்தோம் கொடுக்கலன்னு பற்றி எதுவுமே சொல்லாமல் அவங்க இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் தான் என்று விசாரணை மூலமாக தெரியும் கொடுத்துட்டோம். அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க, அது வேறு விஷயம். பட் எல்லோரும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்களாம் கிடையாது. அவன் கேட்ட சர்டிஃபிகேட் தானே, சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க வேலை போச்சு. அதனால் அந்த ரிஸ்க்கை பார்த்துப்போம். Any other question? சரி, ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். மறுபடியும் டிஎன்பிசிக்கு வந்துடுறேன். நான் எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வேலைவாய்ப்பு இல்லை. அண்டு கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஸ்டாஃப் எத்தனை பேர் அதில் சஃபர் ஆனாங்கன்னு தெரியாது. ஆனால் சஃபர் ஆகாதது நாங்கள் மட்டும்தான், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான். அது வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட் வேலை வந்துட்டு பெரிய விஷயமானு தெரில. கொரோனா டயத்தில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்போட முழுமையான ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஒரு பைசா பிடித்தம் இல்லாமல் என்னுடைய முழு சம்பளம் வந்தது. பல இடங்களில் காலேஜஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே சம்பளத்தை வந்து குறைச்சிட்டாங்க அல்லது இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி ஆகிட்டாங்க. அந்த மாதிரி நடந்துச்சு. எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. நீங்கள் கேட்டீங்களா சார் ரெவென்யூ கண்ணு, கொரோனா அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து அவ்வளோ வேலை பார்க்க வேண்டியதாக இருந்தது. நான்லாம் வாலண்டியராக கேட்டே போனேன். மெயினாக நைட் ஷிஃப்ட் இருந்தால் கொடுங்க, ஏன்னா நைட் ஷிஃப்ட் யாரும் பார்க்க மாட்டேங்கிறேன். நைட் ஷிஃப்ட்டு போனேன். அப்போ நைட் ஷிஃப்ட்டு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் லாக்டவுன். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் கவர்மெண்ட்லேருந்து இபாஸ் சிஸ்டம் கொண்டாந்துருந்தாங்க. அது இருந்தால் மட்டும்தான் போக முடியும். அதுக்காக நைட்லாம் வருவாங்க. ஒரு டெத் ஆகி போச்சு அப்படின்னா அவங்க போயே ஆகணும். நைட்டு வருவாங்க, கேட்பாங்க, கொடுப்போம். அல்லது குஜராத்லேருந்து கூப்பிடாரு ஒருத்தர், நாங்கள் இங்கே இந்த மாதிரி இத்தனை பேர் மாட்டிகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து, எங்களுக்கு வந்துட்டு ரிசீவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அந்த கால் சென்டர், இது எல்லா வேலையும் நைட்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது 24 hours நடந்துக்கிட்டு இருந்தது. உங்களுக்கு மக்களுக்கு வந்துட்டு ஏதாவது பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் வேணும் நமக்கு அப்படின்னா ரெவென்யூ எடுத்துக்கலாம். டிஎன்பிசி பொறுத்து மறுபடியும் அதே தான். நீங்கள் செய்ய வேண்டியது வெறும் 6ஆலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ், அதை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கிளியராக நீங்கள் படிச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு நமக்கு வேணும். ஏன்னா அந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் 100 கொஸ்டின் இருக்கும், ஜிகே 100 கொஸ்டின் இருக்கும். இந்த ஜிகேயில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, சயின்ஸ் ஆகட்டும், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், பொலிட்டிக்ஸ், இது எதுவாக வேணால் இருக்கட்டும், அதெல்லாம் எல்லாருமே மனப்பாடம் பண்ணிவிடுவாங்க. அது வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் காமிக்காது. மனப்பாடம் பண்ணிடுவான்ற விட அந்த கொஸ்டின்ஸ் வந்து அந்த மேஜர் இருக்கிறவங்களுக்கே வந்து பதில் சொல்ல முடியாது. ரியலி ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அந்த கொஸ்டினை வந்துட்டு ஒரு ஜியாகிரஃபி மேஜர் எடுத்து டிகிரி முடித்த வரைக்கும் வந்து அட்டன் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். பொலிட்டிக்ஸ் எடுத்தவர் இல்லது எக்கனாமிக்ஸ் எடுத்தவர், இவங்களுக்கெல்லாம் வந்து கூட அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். உங்களை வந்துட்டு எந்த 2 சப்ஜெக்ட் தான் உங்களை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கும். ஹிஸ்ட்ரி வந்து எல்லாருமே படிச்சிருவாங்க, ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட் மட்டும் நான் சொல்லுவேன், அது டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதனால் அதை விட்டுலாம். சயின்ஸ், ஃபிசிக்ஸ் மேட்ச் எடுத்துருப்பார், ஃபிசிக்ஸ் கொஸ்டின் தெரியாது, அந்தளவுக்கு தான் அவங்க கேட்டு வச்சுருப்பாங்க. உங்களை டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்க 2 சப்ஜெக்ட், ஒன்று தமிழ், இன்னொன்று மேத்ஸ். தமிழில் 100 கொஸ்டினில் நீங்கள் 95 எடுத்துட்டீங்கன்னா
உங்களுக்கு 90% வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். மேத்ஸில் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த மேத்ஸுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான மேத்ஸ்லாம் இருக்காது. நான் தான் சொல்லி அந்த 10th சப்ஜெக்ட் மட்டும்தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அடிஷன், டெலிஷன், அப்புறம் கொஞ்சம் ஐக்யூ பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின், இந்த மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 25 வந்து நீங்கள் ஒரு 20க்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா 10% உங்களால் வந்து ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. நமக்கு ஒரு யூபிஎஸ்சி எழுத முடியாமல் இருக்கலாம். ஆனால் குரூப் 1ங்கிறது, குரூப் 1க்கு வந்து என்ன வித்தியாசம்னா குரூப் 2 குரூப் 4க்கும் ஒரே மாதிரி இருக்கும். குரூப் 1க்கு வந்து என்ன வித்தியாசம்னா 200 ஜிகே இருக்கும். அந்த ஜிகேல தமிழ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். அது மாதிரி 100 வந்து பியூராக தமிழாக இருக்காது. அதில் வந்துட்டு தமிழும் இருக்கும், மற்ற இதுவும் இருக்கும். குரூப் 1 எழுதுங்கிறது பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. அதனால் வந்துட்டு நான் ரெவென்யூ தான் கிடையாது, நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஈஸியாக சூஸ் பண்ணி போய்க்கலாம். பட் ஐஏஎஸ் ஆகிறதுக்குன்னா ரெவென்யூங்கிறது ஈஸியான ஒரு ஷார்ட்கட். அது கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் டெஃபினட்டாக வந்து நம்ம ஐஏஎஸ் ஆகிடலாம். வேறு இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக தூங்காமல் உட்காந்துருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. Great pleasure. I would like to thank our trustee sir and trustee sir Dr. Senthil Ganesh and then Secretary Madam Sarah Samuel ma'am, and then our chairman Padmavati Institute of Public Policy chairman ma'am Dr. Kalpana Gopalan IAS madam for providing this opportunity to conduct this wonderful sessions, 4 days session. ஸோ ஈச் மந்த் ஒவ்வொரு மந்த்தும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செஷன் இருக்கும். ஸோ இந்த ஒரு பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் வந்து மேடம்னால தான் பாசிபிள். ஸோ அவங்களுக்கு இட் இஸ் அ வெரி பிக் தேங்க்ஸ் ஃபார் ஹர். அண்ட் தென் கோஆர்டினேட்டர் டாக்டர் பிரவீன் சார், I would like to thank him for his wonderful cooperation, and our faculty members of our department, especially Sindhu ma'am and Anu ma'am, for the past 3 days they were assisting in this conducting a successful session. So I like to thank all our department faculty members, and finally you students, so who cooperated with this case studies and then the conceptual guest lecture and today's guest lecture. So thank you for your wonderful cooperation and attentive sessions you have attended for all these 3 days. Hope you have taken some content towards this. Idu or content eduthirpinga nu nenikiren. So use this in future. Okay, thank you one and all.